கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நம்மோடு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஏர்மியா 33 அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதையும் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா? கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அவரை கூப்பிடும் பொழுது, அவரை தேடும் பொழுது நம்ம நினைச்சுவார் நன்மைகளை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவரை கூப்பிடும் பொழுது ஆமே நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆமே நம்மளை என்ன செய்கிறார்? அறியாதையும் எட்டாத பெரிய காரியத்தை நமக்கு செய்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய வீட்டில் வந்து நம்முடைய வீட்டுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியான நம்ம வீட்டிலே தங்கியிருக்கிறவராக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அறியாமல் எட்டாத பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், இனியோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம கடன் கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு நம்ம கடன் கொடுக்கிறவர்களால் நம்ம ஆசிரிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசிரிக்கப்பட வேண்டுமானால், உன் மனைவி உன் வீட்டாரின் கனித்தரும் திராட்சை கொடை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிப்புறமான குட்டிகளை போல் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆமென், நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அவரை கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதையும் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.